டிஎன்பிஎஸ்சியில் 20 அதிகாரங்களில் ஒழுக்கமுடைமை பார்க்கலாம். நான் உங்கள் பிரேம் டி/என். வெல்கம். ஒழுக்கமுடைமை அதிகாரம் 14வது அதிகாரம், அறத்துப்பால் இல்லறவியல். குறள் 131 to 140வது குறள் வரைக்கும் பார்க்கலாம். சரி. ஒழுக்கம் விருப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். குறளோட விளக்கம் பார்க்கலாம். ஒழுக்கம் எப்போதும் மேன்மை தருவதால் அந்த ஒழுக்கம் உயிரினும் மேலானதாக சான்றோர்களால் காக்கப்படும். அதாவது ஒழுக்கம் என்பது எப்போதுமே மேன்மை தரும். ஒழுக்கம் கடைப்பிடிச்சா மேன்மை தரும். அந்த ஒழுக்கம் உயிரை விட மேலானதாக நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் மேன்மையாக இருக்கும். இது எப்படி கேட்பாங்கன்னா, ஒழுக்கம் டேஸ் தரலாம், விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் டேஸ் ஓம்பப்படும், உயிரினும் ஓம்பப்படும். எத்தனையாவது குறள்னா 131வது குறள், அதிகாரம் 14வது அதிகாரம், அறத்துப்பால் இல்லறவியல்ல சொல்லியிருக்கான். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதே துணை. குறள் விளக்கம். வருந்தியோன் ஒழுக்கத்தை போற்றி காக்க வேண்டும், பலவும் ஆராய்ந்து கை கொடுக்க தெரிந்தாலும் ஒழுக்கமே உயிருக்கு துணையாகும். பரிந்தோம்பி டேஸ் ஒழுக்கம், காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி டேஸ் அதே துணை, தேரினும் அதே துணை. இதில் என்ன சொல்கிறான்னா, வருந்தி ஒன்றும் ஆக போகிறதில்ல, என்ன ஆனாலும் ஒழுக்கத்தை தான் கடைப்பிடிக்கணும். பெரிய புகழை விட ஒழுக்கம்தான் செயல்படுத்தணும். ஒழுக்கம் உயிரோட ஒரு ஆதங்கமாக தான் இருக்கும். அதாவது உயிரை விட போற்றி காக்க வேண்டும். இது 132வது. ஒழுக்கமுடைமை குடிமை இலக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். குறள் விளக்கம். ஒழுக்கமுடையவராக இருப்பதே உயர்ந்த குடியின் தன்மை. ஒழுக்கம் கெடுதல் இழந்த பிறப்பின் தன்மையாகிவிடும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுக்கம் உள்ளவங்க உயர்ந்த குடியில் இருக்கிறவங்க, இழுக்கம் கொண்டவங்க தாழ்ந்த குடியில் அமர்த்தப்படுவார்னு சொல்கிறாங்க. ஒழுக்கம் டேஸ் குடியில் இழுக்கம் உடைமை இழந்த டேஸ் விடும் பிறப்பாய் விடும். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். குறள் 133. மரப்பினும் ஒத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்றக் கெடும். குறள் விளக்கம். கற்றதை மறந்தாலும் மீண்டும் ஓதி கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வேதம் ஓதுபவன் பிறப்பால் வந்த உயர்வு அவன் ஒழுக்கம் குன்றினால் கெடும். அதாவது ஒரு செயலை நம்ம கற்றுக்கிட்டோம்னா அது மறந்தாலும் மறுபடியும் நம்ம படித்து கற்றுக்கலாம். அதே வேதம் ஓதுபவன் பிறப்பாலேயே கற்றுக்கிறாங்கிறதுனால அவன் ஏதாவது தப்பாக இது பண்ணால் எல்லாமே கெடும். மரப்பினும் டேஸ் கொள்ளலாகும் ஒத்து கொள்ளலாகும். மரப்பினும் ஒத்து கொள்ளலாகும் டேஸ் பார்ப்பான் பிறங்கெழுங்கு டேஸ் கெடும் குன்ற கெடும். குறள் 134. அழுக்கம் உடையார்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான் கண் உயர்வு. குறள் விளக்கம். பொறாமை உடையவன் இடத்தில் ஆக்கம் அமையாது போல ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்க்கையில் உயர்வு இல்லை. அதாவது ஒருவன் பொறாமையுடையவனாக இருக்கான்னா அவங்கிட்ட ஒழுக்கமும் ஆக்கமும் அதிகமாக இருக்காது. ஆக்கம் டேஸ் ஆக்கம் போன்று உடையான் கண். ஆக்கம் டேஸ் இல்லைன்னா ஒழுக்கம் இல்லை, இலான் கண்ணா உயர்வு. இது குறள் 135. ஒழுக்கத்தில் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தில் ஏதம் பாடுபக் கரிந்து. குறள் விளக்கம். மன வலியை உடையோர் ஒழுக்கம் குன்றியதால் குற்றம் நேரிடுதலை அறிந்து ஒழுக்கத்தில் இருந்து ஒருபோதும் பிறழ மாட்டார். குறள் 136. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுக்கம் உடையவர் ஒருபோதும் தன் செயலிலிருந்து வேறு செயல் செய்ய மாட்டாங்க. ஒழுக்கமாக தன் செயல் ஒருபோதும் கைவிடாமல் செய்வாங்க. ஒழுக்கத்தில் டேஸ் உயர்வோர் ஓல்கார் இழுக்கத்தில் ஏதம் டேஸ் கரிந்து பாடுபக் கரிந்து. ஒழுக்கத்தில் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தில் எய்துவார் எய்தா பழி. குறள் 137. குறள் விளக்கம். ஒழுக்கத்தில் எல்லோரும் மேன்மை அடைவார்கள்,
ஒழுக்கக் கேட்டல் அடையாததாக பழியை அடைவார்கள். ஒருவர் ஒழுக்கம் எல்லா ஒழுக்கத்தையும் கரெக்டாக கடைப்பிடிச்சிருப்பார். அப்படி எல்லா ஒழுக்கத்தையும் கடைப்பிடிக்காதவங்க பிடிச்சும் பிடிக்காமல் இருந்தால் எந்த பழியாக இருந்தாலும் தன் மேலே சுமத்தப்படுவாங்க. அதுதான் குறள் விளக்கம் சொல்ல வர்றாங்க. ஒழுக்கத்தில் டேஸ் மேன்மை எய்துவார். ஒழுக்கத்தில் எய்துவார் டேஸ் இழுக்கத்தில் மேன்மை எய்துவார் டேஸ் பழி எய்தா பழி தெரியா. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். குறள் 138. குறள் விளக்கம். நல்ல ஒழுக்கமானது இன்பமான நல்வாழ்வை வித்திக்கும். தீய ஒழுக்கமே எல்லாத்துக்கும் துன்பத்தையே தரும். நல்ல ஒழுக்கம்னா நல்லது மட்டும் செய்கிறவங்களுக்கு நல்லதை மட்டும் அளிக்கும். தீய ஒழுக்கமுடையவர் கெட்டதுக்கு வழிவகுக்கும். நன்றிக்கு டேஸ் நல்லொழுக்கம் வித்தாகும். நல்லொழுக்கம் டேஸ் என்றும் தீயொழுக்கம். நன்றிக்கு டேஸ் டேஸ் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் தீய ஒழுக்கமுடையார் ஒல்லவே தீய ஒழுக்கியும் வாயாரச் சொல். குறள் 139. குறள் விளக்கம். தீய சொற்களையும் தம் வாயின்றி சொல்ல குற்றம் நல்ல ஒழுக்கமுடையோருக்கு ஒருபோதும் பொருந்தா பண்பாகும். ஒருவர் நல்ல ஒழுக்கமுடையவர் தம்மோட வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் உபயோகிக்கணும். தீய ஒழுக்கம் உடையோர் எல்லா சொற்களையும் பயன்படுத்துவார். ஒழுக்கம் டேஸ் ஒல்லாத தீய முடையவர். ஒல்லாதவர் டேஸ் வழுக்கியும் தீய வழுக்கியும் டேஸ் சொல்லால் வாயற்ற. உலகத்தோடு ஒட்டா ஒழுக்கம் பல கற்றும் கல்லாதார் அறிவிலாதார். குறள் 140. குறள் விளக்கம். உலகத்தோரோடு பொருந்தி வாழும் தன்மை அறியாதவர் பல நூற்களை கற்றாலும் அறிவிலாதவரே ஆவார். உலகத்தோடு சேர்ந்து வாழ்கிறவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும். அப்படி வாழாமல் என்னதான் பெரிய பெரிய புத்தகங்கள் படித்தாலும் அவர் என்ன படித்தாலும் எதுவுமே படிக்காதவராக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. உலகத்தோடு டேஸ் ஒழுக்கம் ஒட்டா பல கற்றும் டேஸ் அறிவிலார் கல்லார். கல்லார் டேஸ் தார் அறிவிலார். உலகத்தோடு டேஸ் ஒழுக்கம் டேஸ் கல்லாதார் அறிவிலார் பல கற்றும் அறிவிலார். ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமே மனித வாழ்வின் அடிப்படை. அதுவே உயர்வாகும் மேன்மையாகும் வழிவகுக்கும் ஒரு விலை மதிப்பற்ற செல்வமாகும் என்பதையும் ஒழுக்கம் வலியுறுத்துகிறது. இதோட ஒழுக்கமுடைமை 10 குறளையும் பார்த்து முடிச்சாச்சு. இதோட விளக்கமும் இதற்கான அடிப்படை தேவையும் இதற்கான எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பேங்க்கும் அடுத்த வீடியோவில் காலப்போக்கில் பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ.